இப்போ நான் ஹோம் பேஜ்ல இருக்க கான்டாக்ட் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்றேன். நம்ம ஷாப்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃபோட டீடைல்ஸை கிரியேட் பண்றதுக்காக இங்க இருக்கிற அக்கவுண்ட் குரூப்பை கிளிக் பண்றேன். இதுல ஸ்டாஃப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல யூசர் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸ்டாஃபோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த யூசர் லிங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டாஃபுக்கான யூசரை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணிக்கிறேன். சாஃப்ட்வேரை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். எகைன் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டு யூசர் 1 ஐடியில லாகின் பண்றேன். பில்லிங் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்றேன். யூசர் 1 ஐடியை சுரேஷ் அப்படிங்கிற ஸ்டாஃபோட லிங்க் பண்ணியிருந்தோம். அதனால இந்த ஐடியில நம்ம லாகின் பண்ணும்போது ஸ்டாஃப் நேம் சுரேஷ்னே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இப்போ இந்த ஐடியில ரிப்போர்ட்ஸ் பார்க்கறதுக்காக 2 பில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். சாஃப்ட்வேர் மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ அட்மினோட லாகினை ஓப்பன் பண்றேன். மெனு பார்ல இருக்க ரிப்போர்ட்ஸ், சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ், இதுல டே வைஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ 9ஆம் தேதியில மொத்தமா 3 பில் பண்ணியிருக்கோம். இதை டபுள் கிளிக் பண்றேன். அந்த 3 பில்லுக்கான டீடைலும் ஷோ ஆகும். இங்க இருக்கிற ஸ்டாஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சுரேஷ் அப்படிங்கிற ஸ்டாஃபை செலக்ட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அவர் என்னென்ன பில் என்ட்ரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தனியாக பார்த்துக்கலாம்.